Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renacon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் என்னதான் பிரச்சனை? வைரமுத்துவை வளர்த்தெடுத்தது யார்? முழுக்க அவர் கவிதைகளை போற்றி வளர்த்தது யார்? பாடல்களுக்கு அவரை தலையில் வைத்து கொண்டாடியது யார்? எல்லாமே இளையராஜா தானே. இளையராஜாவினுடைய ஆண் காதலனாக வைரமுத்து, வைரமுத்தினுடைய ஆண் காதலன் தான் இளையராஜா. வைரமுத்து ஒரு ஆகச்சிறந்த கவி. 19 வயதிலேயே அவருடைய கவிதை தொகுப்பு வெளிவந்துருச்சு. அவருடைய முதல் கவிதை தொகுப்பு வைகரை மேகங்கள்ங்கிற ஒரு மரபு கவிதையினுடைய தொகுப்பு. அவர் பச்சையப்பன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு கல்லூரியில் அதை பாடமா வச்சுட்டாங்க. இப்படி சொதப்பிடுவான், அவனை விரட்டிடலாங்கிறது அவர் திட்டம். இளையராஜா ஆமா. இப்ப அவர் எழுதுறாரு, இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு எழுதுறாரு. மீட்ரு எங்கேயுமே விலகல. கவிதையாருக்கு படிச்சு பார்த்தா, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு சேதி தரும், உலகம் ஒரு நாள் நீதி வரும். இதெல்லாம் வரிகள் வியப்பா இருக்கு. அடுத்த கட்ட பயணத்தையும் அடுத்த கட்ட உயரத்துக்கு நகர இவர்களுக்குள் ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மை 2 பேருக்குள்ள வந்துருச்சா? நிச்சயமா வந்துருச்சு. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? 2 பேருக்குமே தான் பெரியவன், அதாவது இந்த இறைவன் மிக பெரியவன் சொல்றாங்கல்ல, தன்னையே இறைவனாக கருதக்கூடிய ஒரு இளையராஜா. 2 பேருக்குமே குணம் ஒண்ணுதான். ஓகே. ஒரு உரைக்குள் 2 கத்தி இருக்க முடியாதுமாங்கல்ல. ஏறத்தாழ 2 பேருடைய குணமும் ஒரே குணாதிசயம் தான். ஏன்னா 2 பேருமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கன்வெர்ட் ஆனவங்க. இளையராஜா தன் கால்களில் விழுபவரை, அதுலயும் சந்தேகமே கிடையாது. அவருடைய பிறந்த நாள் விழாவை ஒரு முறை பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்த போது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் போயிருந்தேன். யாரையுமே வந்திருக்கிற யாருடையத்திலும் முகம் கொடுத்து பேசல. ஒருத்தன் காலில் விழுந்து அவன்கிட்ட மட்டும் பேசினேன். இளையராஜாட்ட ஒரு குணாதிசயம் உண்டு. நீங்கள் முதல் முறையாக ஒருவர் பாடல் வாய்ப்புக்காக வருகிற போது அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் உடல் மொழி என்ன, முதல் முறையாக ஒரு இயக்குனர் கதை சொல்லுகிற போது, அவரை பார்க்க வருகிற போது அவர் என்னவாக இருக்கிறார், அந்த உடல் மொழியிலே ஏதேனும் ஒரு மாற்றம் அவர் வெற்றிக்கு பின்னால் வந்தா ஸ்டுடியோக்குள்ள விட மாட்டார். படைப்பாளி ஒரு படைப்பு கொடுத்துட்டாரு, அது கொடுத்ததுக்கு பிறகு இது மக்களுக்கு போய் சேர்ந்தது தானே. மீண்டும் அதற்கான காப்புரிமை கேட்கறது, காப்பிரைட்ஸ் கேட்கறதுன்றது இது சரியா? வைரமுத்து நாகரிகமான ஒரு விமர்சனம் வைக்கிறாரே தவிர, தனிப்பட்ட முறையில் நீங்கள் இளையராஜாவை நிறைய புகழ்ந்து அவர் பேசியிருக்கிறார். தனக்கு வாழ்வு தந்தவர்னு அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். அதனால அவர் அவதூறுலாம் வைரமுத்து செய்யலை. வைரமுத்து சமரசம் செய்து கொள்ள தான் விரும்பினார் பலமுறை. இளையராஜா தான் அதுக்கு அனுமதி விட்டுக் கொடுக்க அவர் தான் தயாரா இல்லை. 80களில் தொடங்கிய வைரமுத்து இளையராஜா பயணம் வெறும் 6 ஆண்டு காலம். 86ல் அது முடிவுக்கு வந்துருச்சு. காக்க காக்க கணபதி காக்க நோக்க நோக்க இதெல்லாம் இருக்குல்ல. தேவா ஒரு காதல் பாட்டு பாடினா கூட பரவாயில்ல, அதை தாண்டி செக்ஸியாவே ஒரு பாட்டு போட்டாரு. 18 வயது இல்ல மொட்டு மனது ஏங்குது பாய் போட. தேவா போட்டனால தப்பிச்சிட்டாங்க. வேற ஆள்லாம் மத பிரச்சனை கிளப்பி விட்டுருவாங்க. இளையராஜா வைரமுத்தை கைவிடும் போது வைரமுத்து இதோட காலி ஆயிடுவாரு என்று நினைச்சாரு இளையராஜா. நான் பார்த்து ஒருத்தனை உருவாக்குறேன், நான் பார்த்து ஒருத்தனை கீழே போடுறேன் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனநிலை அவர் உண்டு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கவிஞரும் எழுத்தாளருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக்கை தான் எடுத்து விவாதிக்க போகிறோம். இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் என்னதான் பிரச்சனை? இது நீண்ட காலமா நிறைய பேர்கிட்ட நானும் கேட்டிருக்கேன், நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கேன். அதுல எனக்கு முழுமையான தகவல்கள் கிடைக்கல. உண்மையிலே அவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? ஒரு கீழ்நிலையிலிருந்து, ஒரு அடிப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து எந்திரிச்சு வந்தவங்க இவங்கெல்லாம். அதாவது வறுமையின் பிடியிலிருந்து இந்த உயரத்துக்கு வந்த இருவருமே இன்னைக்கு ஒரு மோதல் போக்கை கையாண்டு கொண்டே இருக்கிறார்கள். இளையராஜாவும் விட்டு கொடுக்க மாட்டேன்றார், வைரமுத்துவும் விட்டு கொடுக்க மாட்டேன்றார். ஒண்ணு சேரலாலும் பரவாயில்ல, அவர்களுக்குள் ஒரு மோதல் இருந்துட்டே இருக்கிறது. சமீபத்தில் திரு வைரமுத்து அவர்கள் பேசும்போது, ஒரு பாட்டுக்கு இசை முக்கியமா மொழி முக்கியமா அப்படின்றதுல 2 சேர்ந்ததுதான், அதை உணர்ந்தவர் மட்டும்தான் ஞானி, இல்லைன்னா அஞ்ஞானின்றாரு. அவர் ஒரு ஞானசூன்யன்ற மாதிரி தான் சொல்றாரு. அதை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு முறை வைரமுத்து கிட்ட கேட்டாங்க. வைரமுத்து அதுக்கு அவருடைய பாணியிலே சொன்னாரு, இளையராஜாவுக்கு இளையராஜா தான் பிரச்சனை, வைரமுத்துவுக்கு வைரமுத்து தான் பிரச்சனை அப்படின்னாரு. உண்மையில் இவர்களுக்கான பிரச்சனை என்ன? இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனையை கூட நம்ம பிற்பகுதியில் பேசுவோம்.
முதல்ல இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம சொல்லியாகணும் சார் நேயர்களே. அது கணவன் மனைவி சண்டை வீட்டுக்குள்ளே நடக்கும்ல, புருஷன் முண்டாட்டி சண்டை நடக்கும்ல. ஏன் அதிகமாக சண்டை நடக்குது கணவன் மனைவிக்குள்ள? அவர் 2 பேரும் காதல் கொள்கிற வாழ்க்கைக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, ஒருத்தரோட ஒருத்தர் காதலாக இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லவ்வா இது? ஏன் சண்டை நடக்குதுன்னா லவ் தான். என்ன சொல்றீங்க? நீங்கள் அதிகபட்ச உரிமை பாராட்டுகிற ஒரு இடம் வருதுல, அப்பனுக்கு மகனுக்கு ஏன் சண்டை வருது? மகன் இப்படிலாம் இருக்கணும்னு அப்பனுக்கு ஒரு கனவு இருக்கு, அப்பன் இப்படிலாம் இருக்கணும்னு மகனுக்கு ஒரு கனவு இருக்கு. இந்த கனவு யதார்த்தத்தில் பொருந்தாம போகும்போது சண்டை வருதுல. சரி, வைரமுத்துவை வந்து வளர்த்தெடுத்தது யார்? முழுக்க முழுக்க அவர் கவிதைகளை போற்றி வளர்த்தது யார்? அவர் பாடல்களுக்கு வந்து அவரை தலையில் வைத்து கொண்டாடியது யார்? எல்லாமே இளையராஜா தானே. இளையராஜாவினுடைய ஆண் காதலனாக வந்து வைரமுத்து, வைரமுத்தினுடைய ஆண் காதலன் தான் இளையராஜா. சரி, அதீத காதல். நான் மோதலுக்கு பேசலாம்னு நினைச்சா நீங்க காதல் காதல் தாங்க மோதலுக்கு வந்து காரணமா மாறும். சரி, நீங்கள் தொடக்கம் வந்து நீங்க தென்பகுதிகளில் எல்லாம் ஒரு வார்த்தை உண்டு, ஒரு பழமொழி உண்டு, கிட்ட பழக்கம் முட்டப்பகை. ஓகே, உங்களோட நான் நெருங்கி பழகிட்டேன்னா உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய குறைகள், உங்களுடைய குற்றங்கள், உங்களுடைய மறுபக்கங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் போது நான் உங்க மேல ஒரு இமேஜ் வச்சிருப்பேன், அது உடைஞ்சிரும். உடையும் போது உங்களுக்கு உங்க மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் உண்டாகும் எனக்கு. சரி, இது மனித உறவுகள் எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இது. அதாவது வைரமுத்து வந்து ஒரு ஆகச்சிறந்த கவிஞர். 19 வயதிலேயே அவருடைய கவிதை தொகுப்பு வெளிவந்துருச்சு. அவருடைய முதல் கவிதை தொகுப்பு வந்து வைகரை மேகங்கள்ங்கிற ஒரு மரபு கவிதையினுடைய தொகுப்பு. அவர் பச்சையப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது இன்னொரு கல்லூரியில் அதை பாடமாக வச்சுட்டாங்க. 19 வயசுல? ஆமாம். அவருடைய அந்த கவிதையை படித்து விட்டு யார் இந்த இப்படி எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அறிஞராக இருந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்து சமீபத்தில் மறைந்த அவ்வை நடராஜன், அன்னைக்கு தொலைபேசி வசதி கிடையாது, அலைபேசி வசதி கிடையாது, தேடி போய் பச்சையப்பன் கல்லூரியில் தேடி போய் யார் இந்த வைரமுத்து அப்படின்னு தேடி இருக்காரு. யார்? இவர் ஒரு பெரிய பேராசிரியர், தமிழ் அறிஞர். அப்போ இவர் வந்து இல்லை கல்லூரிக்கு. இவர் போகும்போது பசங்க எங்கேயாவது போவாங்க இல்லையா, அவர் இல்லை கல்லூரிக்கு, அன்னைக்கு இல்லை அவர். பக்கத்துலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிக்கா பூங்கான்னு ஒன்று இருக்குது பச்சையப்பன் கல்லூரிக்கு எதிர்ப்புறத்தில். இப்போ அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆக்கிட்டாங்க. அந்த பூங்கா பொழுது அழிக்கப்பட்டு விட்டது. அந்த பூங்காவிலே அமர்ந்து அவர் கவிதை எழுதுகிற வழக்கமுடையவராக வைரமுத்து இருந்திருக்கிறார். கல்லூரி மாணவனாக இருந்த போதே இன்னொரு கல்லூரியில் பாடத்திட்டமாக இருந்திருக்கிறது. அப்புறம் தெரிய வந்திருக்கு அவங்க எழுதினமே ஒரு கல்லூரி மாணவனோட ரூல்ஸ் கிடையாது பல்கலைக்கழகத்தில். ஒரு மாணவன் எழுதினிய புத்தகத்தை வந்து ஒரு பேராசிரியர் பாடம் நடத்துறதுங்கிறது விதிகளுக்கு புறம்பானது. நீக்கிட்டாங்க அப்புறம் திரும்ப. ஓகே, அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர், மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர். அவர் தமிழ் பேராசிரியர் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டார் வைரமுத்து. ஆமாம், அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவர் நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்கிறார். அவருடைய மனைவியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பொன்மணி வந்து அவருடைய கல்லூரியில், அந்த பச்சையப்பன் கல்லூரியிலேயே ஓராண்டு முந்தைய வகுப்பில் இருக்காங்க. இவர் எம்ஏ முதலாண்டுன்னா அவங்க வந்து 2ஆம் ஆண்டு ஜூனியர். அவங்களோட ஒரு வயது மூத்தவங்க. சீனியர். ஆமாம், ஒரு வயது மூத்தவங்க. ஓகே, இவர் 2 பேருக்குள்ள கவிதை சார்ந்த நட்பு வந்து காதலாகி, சரி, அது வாத்தியார் மக, ப்ரொஃபஸர் மக, அதை போய் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஓகே, 2 பேருக்கு வேற வேற ஜாதி. வைரமுத்து அப்பாவுக்கு வந்து பயங்கரமான ஆத்திரம். இல்லை ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது அவங்க சமூகத்தில் வந்து வளர்க்க முடியல, கலப்பு திருமணத்தை ஏற்கிற மனம்லாம் அவங்களுக்கு இல்லை. ரொம்ப ஒரு சிரமமான வாழ்க்கையில், 2 தரப்புலையும் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ரொம்ப போராடுற ஒரு சூழலில் தான் அவர் சினிமாவுக்குள்ளே வர்றாரு. சினிமாவுக்கு வர வேண்டும்ங்கிற எதிர்கால திட்டம்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஓகே, ஏன்னா சினிமாவுக்கு எதிராக கவிதை எழுதியிருக்காரு. அப்போ அது ரொம்ப பிரபலமும் கூட. சினிமாவுக்கு எதிராக? ஆமாம். என்ன மாதிரி எழுதுறாருன்னா, மோசமான திரைப்படங்கள்லாம் இருக்குல்ல, அதை தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம்னு எழுதுறாரு. அந்த ஃபிலிம் சுருள் இருக்கு இல்லையா, திரை சுருள்களை பூரா நாம் ஒரு நாள் தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம், இதெல்லாம் தீய வச்சு கொளுத்தணும்டாங்கிறாரு. அவ்வளவு ஒரு ஆவேசமான மார்க்சிய சிந்தனை உள்ள, பெரியாரிய சிந்தனை உள்ள ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பயட்டவர். சினிமா அழிக்கப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற மனநிலையில் அவர் இருந்திருக்காரு. தீ வச்சு கொளுத்தணும்னா என்ன? தீ வச்சு கொளுத்தணும்னா அதான் அர்த்தம். இந்த மனநிலையில் அவர் இருக்கிறாரு. அவருடைய கவிதை புத்தகத்தை வந்து அவர் திருத்தி எழுதிய தீர்ப்புகள்ங்கிற புத்தகம், அவ்வை நடராஜன், ஈரோடு தமிழன்பன், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற 90 வயது மூத்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன், இவங்கெல்லாம் சேர்ந்து வெளியிடுறாங்க. இவரை வந்து அடையாளப்படுத்தியது அப்படிங்கிறது அவ்வை நடராஜனுக்கும் ஈரோடு தமிழன்பனுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. திமுக நெருக்கம் அங்கேயே இருக்குல்ல? இல்லை, திமுக நெருக்கம்லாம் அப்பொழுது கிடையாது. அது மிக நீண்ட பயணம். அது பின்னாடி ரொம்ப ஒரு பிரபலமானதுக்கு பின்பு தான் கலைஞரோட நட்பு அவருக்கு யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் திமுக சார்புடையவர்கள் அப்படிங்கிற கருத்துலேருந்து நீங்கள் அதை சொல்கிறீங்க. அந்த காலகட்டத்தில் வைரமுத்து வந்து எவ்வித அடையாளமற்றவர். ரா வைரமுத்து தான்.
அவர் வந்து இதெல்லாம் இப்போ இனிஷியல் போடுறது இல்லை, வெறும் வைரமுத்துன்னு இப்போ வருது. இப்போ கவி பேரரசெல்லாம் போடுறாங்க இல்லையா, வெறும் இரா வைரமுத்து. நான் திருத்தி எழுதிய தீர்ப்புகளை அந்த காலகட்டத்திலே நான் வாசித்தவன். என் மாணவ பருவத்திலே, என் பள்ளி பருவத்திலே நான் வாசித்தவன். வைரமுத்தோடு நெருக்கமானவர்கள் அத்தனை பேருமே எனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாங்க. அதனால் அவர் சார்ந்த விஷயங்களை நான் மிக நீண்ட காலமாகவே பின்பற்றிக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன். அவரை நீண்ட காலமாக ஃபாலோ பண்ணுறாங்க நான் ஒரு ஆள். சரி சரி. இப்படி தான் அவருடைய பயணம் தொடங்குகிறது. அந்த கலப்பு திருமணத்துக்கு பின்னால் குடும்பங்களால் கைவிடப்பட்டு ஒரு முறையான தொழில் இல்லாத சூழல், இந்த மாதிரிலாம் ஒரு நெருக்கடி சந்திக்கிற போது அவருக்கு வந்து கவிஞர்னாலே நம்ம ஊரில் வந்து பாடலாசிரியருங்கிற புரிதல் இருக்குது. நேரடி கவிஞர்கள் பல பேரை வந்து நம்ம மக்களுக்கு தெரியாது. ஏன்னா வாசிப்பு பழக்கத்தில் உரைநடையை படிச்சிருவான், கட்டுரையெல்லாம் படிச்சிருவான், கதையெல்லாம் படிச்சிருவான், பொன்னியின் செல்வன் மாதிரி நாவல் வந்தாலும் படிச்சிருவான். கவிதை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், அது ஒரு சரக்கு அடிக்கிறது மாதிரி. ஓகே, அந்த டேஸ்ட் இருக்கிற வந்து அடிக்க முடியும், மற்றவனுக்கு அது கசக்கும், ஒவ்வொட்டும் வாமிட் ஆயிடும். அது ஒரு வகையான பழக்கம். அது ஒரு மது பழக்கம் மாதிரி, அது ஒரு வகையான போதை பழக்கம் மாதிரி. வாசிப்பு பழக்கத்திலேயே அது ஒரு மிதமிஞ்சிய ஒரு அபாரமான ஒரு கலை. அது கவிதை வாசிப்புங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. இப்போ நீங்கள் தினத்தந்தி படிக்கிறீங்க அல்லது ஒரு செய்தி தாள் படிக்கிறீங்கல்ல, அந்த வேகத்துக்கு கவிதையை படிக்க முடியாது. இப்போ சுதந்திரத்தை பற்றி ஒரு கவிதை, நம்ம விடுதலை வந்துருச்சு இந்தியாவுக்கு, எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு மக்கள் நம்பினானா இல்லையா? அதை பற்றி வைரமுத்து கவிதையே சொல்கிறேன். ஏன்னா இந்த தொடர்புடைய பேச்சுங்கிறனால வெளியில் போக வேணாம்னு நினைக்கிறேன். அவன் ஒரு பட்டு வேட்டி பற்றிய கனவில் இருந்தபோது, சுதந்திரங்கிறது ஒரு பட்டு வேட்டி, நமக்குலாம் ஒரு பட்டு வேட்டி வரப்போகுது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படி நடக்கிறது. அவன் ஒரு பட்டு வேட்டி பற்றிய கனவிலே இருந்தபோது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது. இதுதான் கவிதை. இதுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? 1947 ஆகஸ்ட் 15. அவ்வளோதான். இது மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க இது மாதிரி நிறைய கவிதைகள் உண்டு. இதெல்லாம் அவருடைய கவிதை வந்து என்னன்னா, அவருக்கு ஆழ்ந்த புலமை. அது தமிழ் இலக்கியத்தில் ஒரு முறையாக படித்தவருங்கிறதுனால ஒரு ஆழ்ந்த புலமை. பாடலாசிரியர்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய தலைமுறை பாடலாசிரியர்களை படிக்காதவங்க அதிகம். அதாவது முறையான கல்வி இருக்கல, பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புலாம் படிக்காதவங்க அதிகம். புலவர் புலமை பித்தன் ஒருவர் தான் முறையாக படித்தவர். கண்ணதாசனும் படிக்கல, கண்ணதாசன் 8ஆம் வகுப்பு தான். வெளியில் போய் தமிழ் கற்றுக்கிட்டாங்க. அதாவது முறையாக வந்து பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே கற்றுக்கல. அவங்க வந்து தன்னார்வத்தில் முறைசாரா கல்வி மாதிரி அவங்களா தன்னார்வத்தில் படிச்சுக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு வந்து முறையான கல்வியே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் ஒரு முறையான பாடலாசிரியர் கணக்கு. பின்னாடி நாமத்துக்குமாரும் படித்தவர், அவர் ஒரு பிஹெச்டி வரைக்கும் படித்தவர். அவர் தான் வந்து முனைவர் பட்டம் பெற்றவர். பின்னாடி அப்படி வந்தாங்க. இவர் தான் வந்து பாடலாசிரியர்கள்லேயே வந்து ஒரு அதிகமாக கல்வி கற்றவரும் கூட. சினிமா மோகம் இல்லாத ஒருவர் வைரமுத்துவை சினிமாவுக்கு இட்டு வந்தது யார்? இட்டு வந்தது என்னன்னா ஒரு புகழ் தான். அதாவது என்னன்னா, அவர் கவிதை புத்தகம் போடுறாரு, அது விற்கலை. இவ்வளோ சிறந்த கவிதைகளை எழுதுகிறோம், இது ஜனங்களுக்கு போய் சேரலை. அப்படிங்கிறப்ப எல்லாருடைய கனவு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் நம்முடைய கவிதைகள் வந்து கவனிக்கப்படும், நம்ம எழுத்து கவனிக்கப்படும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது பாரதி ராஜாவை பார்க்க வேண்டும்னு முடிவு எடுக்கிறாரு. பாரதி ராஜா வீட்டுக்கு ஒரு நடையாக நடக்கிறாரு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வருஷம் நடக்கிறார். 365 நாள் நடந்திருக்காரு. ஒவ்வொரு முறை போகும்போதும் அவரை நிராகரிச்சிருக்காங்க. நிராகரிக்கிறதுனா என்ன, அவரை பார்க்க முடியாது, டைரக்டரை பார்க்க முடியாது, அவர் பிஸியாக இருக்கார். இப்போலாம் வந்து கொஞ்சம் சினிமாக்காரர்கள்லாம் வந்து அந்த தன்மையில் இல்லை. அப்போலாம் வேற ஒரு தன்மை இருந்திருக்கு. அது ஒரு இரும்பு திரை, விலகாது, எளிதில் விலகாது அந்த காலகட்டத்தில். நான் சொல்கிறது 80களின் 70னுடைய பிற்பகுதி, 80களினுடைய தொடக்கம். அது அப்போ ஒரு நாள் இவர் அவருடைய கவிதை புத்தகத்தோடு போகிற போது டைரக்டர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் வந்துட்டார் கார் ஏறுறதுக்காக வாசல். சரி, வரும்போது அவர் கவிதை புத்தகத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள்ன்ற மாதிரி கொடுக்குறாரு. ஒரு கெத்தோடு தான் கொடுக்குறாரு. முக்கியமான ஒரு, அதாவது திரைப்பாடலினுடைய முகத்தை மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்ய வந்திருக்கிறேன், வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுன்னு கொடுக்குறாரு. இவர் அவசரமாக யாரோ ஒரு கிறுக்கன் ஏதோ சொல்கிறான் அப்படின்ட்டு வாங்கி போட்டு உள்ளே போட்டு கண்டுக்காமல் போயிட்டார். பாரதி ராஜா போயிட்டார். அவர் இலங்கைக்கு விமானத்துக்காக போகிறாரு. விமானம் அன்றைக்கி தாமதமாக வருது. இப்போ மாதிரி கைபேசிலாம் நோண்டுறதுக்கு செல்பேசிலாம் கிடையாதுப்பா. என்ன செய்யறன்னு தெரியாமல் ஒரு பேக்கில் வச்சுருக்கிற ஒரு கவிதை புத்தகம், ஏதோ ஒரு புத்தகம் இருந்துச்சு, கொஞ்சம் புரட்டி பார்க்குறாரு. தேனி மாவட்டத்து சாரல் அடிக்குது அவருக்கு. என்னடா நம்ம ஊர் கதை ஊர் அதில் வருதே, ஏதோ ஒன்று இருக்கே. அவர் இயற்கை சார்ந்து நேசித்து அழகியலா படம் எடுக்கிறவரா, அதுக்கான ஷார்ட்ஸ் பூராமே ஏறத்தாழ கவிதை வடிவத்தில் இருக்குது. யாரா வேன்னு பார்க்கும்போது ஒரு வடுகப்பட்டிக்காரன், அப்போ நம்ம ஊருக்காரன் அப்படின்னு தெரிகிற போது திரும்ப வந்து அவர் வேறொருத்தர் மூலமாக, உபால்டுன்னு ஒரு அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு டிசைனர் மூலமாக தொடர்பு ஏற்படுது. அப்போ இவர் வந்து இளையராஜாட்ட கூட்டு போகிறார். இளையராஜாவுக்கு இவரை எழுத வைக்கிறதுல விருப்பம் கிடையாது. புதியவர்களோடு பயணிக்க அவர் விரும்பலை. சரி,
ஏன்னா கவிதை எழுத தெரியும் பல பேருக்கு, மெட்டுக்கு அவனுக்கு எழுத வராது, மீட்டருக்கு எழுத வராது, பெரிய அக்கப்போரா இருக்கும் அவங்களோட, போராட முடியாதுன்ட்டு. அவர் அப்போ தான் வளர்ச்சியில் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கார். அன்னக்கிளிலாம் ஹிட்டாகி அவர் வந்து தமிழகம் மொத்தமுமே அவர் பாடலுக்காக காத்திருக்கிற நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. இப்போ பார்க்குறாரு, ஆள் வேறு கருகரன்னு இருக்கான், இன்னொரு ஒரு ஆள் ஒரு வினோதமாக இருக்கான், கிராமத்து மாதிரி இருக்கான்ட்டு அவர் வந்து பெருசாக அவரை கன்சிடர் பண்ணலை. ஓகே. இப்போ வந்து ஒரு வேண்டா வெறுப்பா பாரதி ராஜா ஃபோர்ஸ் பண்ணுறாருங்கிற கட்டாயத்துக்காக தான் ஒரு டியூனை வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது எப்படி சொதப்பிடுவான், அவனை விரட்டிடலாங்கிறது அவர் திட்டம் இளையராஜா. ஆமாம். இப்போ அவர் எழுதுறாரு, இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு எழுதுறாரு. மீட்ரு எங்கேயுமே விலகலை. கவிதையாக இருக்குது படித்து பார்த்தா, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு சேதி தரும், உலகம் ஒரு நாள் நீதி வரும். இதெல்லாம் வந்து வரிகள் வியப்பாக இருக்குது. யாரா அவன் எப்படி எழுதுறான் அப்படின்ட்டு அது வரைக்கும் வேண்டா விருப்பாக நடத்தின ஒரு பாரதி ராஜாவை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, யாரா அவன் இருக்கிற வயலை பூரா சாச்சு போடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கு தொடங்கியது வைரமுத்து மீது இளையராஜா காதல். யார் எந்த ப்ரொடியூசர் அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்தாலும் வைரமுத்தை எழுத வைக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காரு. எந்த டைரக்டர் வந்தாலும் இளையராஜா அவர் தான் பரிந்துரை செய்வார். அதை வைரமுத்தும் குறிப்பிட்டிருக்கார் பல முறை. இதுவரை நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகமே அவர் இருக்குது, பல முறை அதை பதிவு செஞ்சுருக்காரு. இவர் அரசு வேலையை விட்டுட்டார். பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பாடல் எழுது கொஞ்சம் புகழ் பெறும்போது ஒரு அரசு வேலையை விட்டுட்டார். அவர் மனைவி வந்து கல்லூரி பேராசிரியர் ஆகிட்டாங்க. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு பாடல் புகழ் பெறும்போதும் இடையில வந்து ஒரு பெரிய இடைவெளி விழும். சினிமா தொடர்ச்சியான வேலை தராதுல. அப்போ தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக, இப்போ இந்த கங்கை அமரன்லாம் கூட இருந்தாங்க இல்லையா, அதில் ஒருவனாக அவர் இருந்திருக்காரு. குடும்பத்தில் ஒருவனாக தான் இருந்திருக்காரு. வைரமுத்தினுடைய கன்னத்தை கிள்றது மாதிரி ஒரு புகைப்படம் இணையத்தில் போய் கிடைக்கும், நீங்கள் அதை பாருங்க. ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய கன்னத்தை கிள்றதுங்கிறது வந்து சாத்தியமே இல்லை. இளையராஜா வைரமுத்து கன்னத்தை கிள்ளும். ஆமாம், அப்படி ஒன்று இருக்குது இப்பயும். ஓகே. அதற்கு காரணம் என்னன்னா, அவ்வளவு அன்பு செலுத்தி இருக்கிறாரு, இவ்வளவு பிரமாதமாக எழுதுறாரு. இந்த வளர்ச்சி என்ன ஆகுதுன்னா, அப்படியே போயிட்டே இருக்கும்போது மற்ற பாடலாசிரியர்களுக்கு பிரச்சனையாக மாறுது. ஓகே. ஏன்னா எல்லா சிறந்த பாடல்களும் வைரமுத்துக்கு போயிடும். சிறந்த டியூன், நல்ல டியூன் பூரா அவருக்கு போயிடும். அந்திமலை பொழிகிறது மாதிரி கமலஹாசன் படத்துக்கான டியூன், அதெல்லாம் அவர் முதல் படம் ராஜபார்வையில் வந்து வைரமுத்து வந்து கமலஹாசன் எழுதிய முதல் பாடல் அது. இந்த உயரம் போய்கிட்டே இருக்கு. மற்ற பாடல் ஆசிரியர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையாகுது. கங்கை அமரன் உள்பட பிரச்சனையாகுது. ஏன்னா முதல் டியூன் வந்து அவருக்கு தானே வரும், அவர் தானே கூட இருந்து எல்லாம் எழுதுவார். அதெல்லாம் டம்மியாக மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. இதோட லெவல் கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா எல்லாமே கவிதையாகவே இருக்கும். நீங்கள் ஆகச்சிறந்த சொல்லாடல்கள் மொழியெலாம் இருக்குல்ல, அது வைரமுத்து பயன்படுத்திகிட்டே இருப்பார். அதுக்கு முன்னாடி இருந்த பாடலாசிரியனுக்கான மொழிக்கும் வைரமுத்து வந்த பின்னாடி உள்ள பாடலாசிரியன் மொழிக்கும் பயங்கரமான வேறுபாடு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறீங்களேன், பைபிளில் வந்து ஒரு வசனம் இருக்குது, இயேசுவை ருசித்து பாருங்கள் அப்படின்னு. இதுக்கு நேரடி அர்த்தம் கொள்ளக்கூடாது. அதாவது இன்ப தேன் வந்து பாயுது காதுக்குள்ளே அப்படின்னு பாரதியார் கவிதை எழுதுறாருன்னா, தேன் அது இஎன்டி டாக்டர்கிட்ட போய் சொன்னால் ஒத்துக்க மாட்டான். சரி, தேனை கொண்டு காதில் ஊத்துற அது அல்ல, இனிய சொற்களை கேட்கறது தான் இன்ப தேன் வந்து பாயுது காதுக்குள்ள. அதுக்கு நேரடி பொருள் கொள்ளக்கூடாது. அதான் கவிதைக்கான ரசனை உள்ளவனால் தான் ருசிக்க முடியும். அப்போ என்னன்னா, இயேசுவை ருசித்து பாருங்கள் என்பதுன்னா, இயேசுவினுடைய வாழ்க்கையை அந்த பைபிளை வந்து உங்கள் அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்கள் தான் அர்த்தம். அதுக்கு ருசித்து பாருங்கள்னா அது வந்து பண்டம் கிடையாது. அது என்ன இதா சமோசாவா? ருசித்து பாருங்கள்ங்கிறதுக்கு அர்த்தம் அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறதான். இந்த சாராம்சம் இருக்குல்ல, இதை காதல் பாட்டுக்குள்ளே வைரமுத்து வைப்பார். இளஞ்சிரிப்பு ருசியானது, அது கனிந்து இசையானது எனக்கு தானே. அந்த பாட்டில் மலேசியாசன் பாடுவார், இந்த இளஞ்சிரிப்பு ருசியானதுன்னு எழுதுறாரு பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த பல இடங்களில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பல மலர்களில் இருக்கிற தேனை கொண்டு வந்து அப்படி சேர்க்கறது மாதிரி பல இலக்கியங்களை படித்ததனுடைய சாராம்சத்தை அப்படியே உள்ளே கொண்டு வந்து இறக்குறது. இப்போ சங்க இலக்கியத்தில் சில செய்திகள் இருக்கும், எதுவும் சொல்லப்படாத செய்திகள் இருக்கும், அதை கொண்டு வந்து பாடலுக்குள்ளே வைக்கிறது. அதை வந்து அது சங்க இலக்கியத்தில் தான் எடுத்தது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஆள் சொன்னாதான் தெரியும். இலக்கியம் படித்தவனுக்கு தெரியலாம், எல்லாருக்கும் தெரியாது. அதோட சாராம்சத்தை அப்படியே வைக்க மாட்டார், அதோட மேம்படுத்தி வைப்பார். இப்போ வந்து என்னென்னா, நீண்ட நாளாக வந்து காதலனை பிரிந்திருக்கிற காதலி, தலைவனை பிரிந்திருக்கிற தலைவி. தலைவன்னா இப்போ இருக்க அரசியல் தலைவனை நினச்சிடக்கூடாது யாரும். ஆனால் காதலன் காதலிக்கு அந்த காலத்தில் வந்து சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். நீண்ட நாள் பிரிஞ்சிருக்கிறா, அவன் வரலை, வருவான் தகவல் வருது, ஆனால் வரலை. அவருடைய உடம்பு சூடேறி கிடக்கிறது, காதல்லையும் காமத்திலையும் பிரிவின் வெப்பத்திலையும் இருக்குது. குளிக்கும்போது அரைச்ச சந்தனத்தை எடுத்து அவள் தோழி பூசுறா. பிரிவின் வெப்பத்தில் இருக்கிறவ சொல்கிறா, என் மேலே ஏன் நீ வந்து நெருப்பள்ளி பூசுறேன்னா.
அரைச்ச சந்தனத்தினுடைய குளிர்ச்சி பிரிவின் துயரத்தில் நெருப்பள்ளி பூசுறது மாதிரி இருக்குன்னு. இது அப்படியே பாட்டு வரிக்கையில் கொண்டு வைப்பார். என்ன பாட்டில் வைக்கிறாருன்னா, அந்த அந்திமலை பொழிகிறது பாட்டில் கொஞ்சம் பொறு கொஞ்சம் இரு நெஞ்சம் பொறு தாவணி விசிறிகள் வீசுகிறேன் மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாயனை பூசுகிறேன் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்த கொஞ்சம் இரு நெஞ்சம் பொறு தாவணி விசிறிகள் வீசுகிறேன் மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாயனை பூசுகிறேன், இதெல்லாம் சங்க இலக்கிய சாராம்சம். இப்போ நீங்கள் ரஹ்மானுடைய இசையில் கூட நறுமுகையே நறுமுகையே ஒரு முறையே என்னை பாராய் அந்த பாட்டு இருக்குல்ல, அது பாட்டினா சங்க இலக்கிய பாடல் மாதிரி இருக்கும். இந்த தரம் இருக்குல்ல, இலக்கிய தரம் இருக்குல்ல, அதை மணிரத்னம் ஒரு முறை குறிப்பிட்டார். எப்படி குறிப்பிட்டார்னா, ஒருவன் சிறப்பாக கவிதை எழுதிவிட முடியும், சிறப்பாக பாடல் எழுதிவிட முடியும், பாட்டோட மீட்டருக்குள்ள கவிதை எழுத முடியுமா? வைரமுத்தால தான் முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்டாண்டர்டு வந்து வைரமுத்துக்கு உண்டு. இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அது ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததும் இளையராஜா தான். அவரை ரசிக்கவும் அவரை வந்து நேசிக்கவும் அத்தனை வாய்ப்புகளும் வைரமுத்துவுக்கு கிடைக்கணும்னு நினைச்சவரே இளையராஜா ஆரம்பத்தில். ஆமாம். அது எங்கே மோதல்ல மாறியது? என்ன பண்ணுறான்னா, கூட இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு எதிரான சில விஷயங்களை வந்து, அந்த கவிஞனுக்கான கெத்து இருக்குல்ல, கர்வம் இருக்குல்ல, சரி, அது வைரமுத்துக்கு ஏற்கனவே உண்டு. வறுமை காலத்திலையுமே புறக்கணிக்கப்பட்ட காலத்திலையுமே வைரமுத்துக்கு அந்த கெத்து இருக்கும். நான் அவருடைய பழைய நண்பர்களோடு நான் வந்து உரையாடி இருக்கேன், அதில் இருந்தால் நான் சொல்கிறேன். இப்போ சில எழுத்தாளர் இரா எட்வின் ஒருத்தர் இருக்கிறார், கல்வியியல் சார்ந்த ஒரு ஆசிரியர். அவரெல்லாம் வைரமுத்துடைய பழைய நண்பர்கள் பட்டியலில் உள்ளவர். அவரெல்லாம் சொல்லியிருக்கிறார், மிகுந்த வறுமையில் இருக்கும்போது வைரமுத்துக்கு அந்த அந்த பாரதியாருக்கெல்லாம் இருக்கிற ஒரு கெத்து இருக்கு இல்லையா, அந்த கர்வம் உண்டு, ஞானச்செருக்கு உண்டு. செல்வச்செருக்கு வந்து இந்த உலகம் வந்து ரசிக்குமான்னு தெரியாது. சம்பளம் வாங்குறேன் வேணா வேறு வழி இல்லாமல் முதலாளி இருக்கான்னு சொல்லலாம். ஞானச்செருக்குங்கிறது ஒன்று உண்டு. அது வந்து வித்தை தெரிந்தவர்களை வந்து இந்த உலகம் வந்து ரசிக்கிறது தான். இப்போ இளையராஜாவுடைய கர்வத்தையே இளையராஜா ரசிகர்கள் நேசிக்கத்தான் செய்வான், அவரை திமுறா பார்க்க மாட்டான். ஓகே, எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான், ஏன் இவ்வளவு ஒரு திமுறா இருக்காரு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த ஞானச்செருக்கு வந்து ஏறத்தாழ வந்து இவருக்கு உண்டு. ரெண்டு பேருக்குமே குணம் ஒன்று தான். ஓகே, ஒரு உரைக்குள் இரண்டு கத்தி இருக்க முடியாதுமாங்கல்ல, ஏறத்தாழ இரண்டு பேருடைய குணமும் ஒரே குணாதிசயம் தான். ஏன்னா ரெண்டு பேருமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கன்வெர்ட் ஆனவங்க. அடுத்த கட்ட பயணத்தையும் அடுத்த கட்ட உயரத்துக்கு நகர இவர்களுக்குள் ஒரு பெரிய மனப்பான்மை ரெண்டு பேருக்குள்ள வந்துருச்சா? நிச்சயமா வந்துருச்சு, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ரெண்டு பேருக்குமே தான் பெரியவன். ஒருத்தர் வந்து, அதாவது இந்த இறைவன் மிகப்பெரியவன் சொல்றாங்கல்ல, தன்னையே இறைவனாக கருதக்கூடிய ஒரு இளையராஜா. ஓ, நீங்க வந்து மகா பெரியவர், பெரிய மகா சன்னிதானங்கள்லாம் இருக்காங்கல்ல, சன்னிதானங்கள் வருகிற போது காலில் விழுவாங்கல்ல, அதை ரசிப்பாங்கல்ல. சன்னிதானங்கள் ரசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது, இளையராஜா தன் கால்களில் விழுபவரை ரசிக்கிறார். அதுலேயும் சந்தேகமே கிடையாது. அவருடைய பிறந்த நாள் விழாவை வந்து ஒரு முறை பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்தபோது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் போயிருந்தேன். யாரையுமே வாழ்த்த வந்திருக்கிற யாருடையத்திலும் முகம் கொடுத்து பேசலை. ஒருத்தன் காலில் விழுந்தேன், அவன்கிட்ட மட்டும் பேசினேன், அவனோட மட்டும்தான் உரையாடினார். அந்த குரு மகா சன்னிதானத்துக்கான மனநிலை அவரிடத்துல அதிகம். இந்த ஈகோ, இந்த மனநிலை வைரமுத்துவுக்கும் உண்டு அப்படின்றீங்களா? வைரமுத்துவினுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா, ஒரு கவிஞனுக்கான சுயமரியாதை இருக்குல்ல. புலவர் புலமை பித்தன் ஒரு முறை சொன்னார், நான் யார் காலிலும் விழமாட்டேன். பாடலாசிரியர் புலமை பித்தன் சொன்னார், நான் யார் காலிலும் விழமாட்டேன். எந்த சினிமா இசையமைப்பாளர் எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சரி, அவன் காலில் நான் விழமாட்டேன். ஏன்னா நான் தலை தாழ்த்தி விழுந்துட்டேன்னா என் தலைக்குள் தமிழ் இருக்கிறது. நான் உன் காலில் விழுந்துட்டேன்னா என் தமிழ் கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னாரு புலமை பித்தன். இந்த ஞான செருக்கு வைரமுத்துட்ட இருக்கு. வைரமுத்து அது தன்னை விட்டு கொடுக்காத சுயமரியாதை, அதிகமான முன்கோபம், இதெல்லாம் உள்ளது. அவருக்கு இப்போ வரைக்குமே நண்பர்கள் பட்டியல் ரொம்ப குறைவு இருக்கு வைரமுத்து. ஆமா, பெரிய நண்பர்கள் உரையாடல்னு அவருக்கு இருக்காது. அவருக்குன்னு ஒரு வட்டமே கிடையாதுல. அவருக்கு அந்த ஆண்டாள் பிரச்சனையில் அடிக்கும் போதெல்லாம் ஆளே இல்லை கேட்கறதுக்கு. சும்மா சீமான் ஒரு பக்கம் கத்தினாரு, ஒரு சிலர் தான் பேசுனாங்க, அப்புறம் கடைசியா ஸ்டாலின் அறிக்கை விட்டாரு, அப்படிதான் இருந்துச்சே தவிர ஒரு பெரிய நட்பு வட்டம் கிடையாது. அது காரணம் அவருடைய அந்த குணம் தான். இளையராஜாவுக்கு அந்த நட்பு வட்டம்ன்றது, இளையராஜாவுக்கு வந்து நட்பு வட்டம் கிடையாது, அடிமைகள் வட்டம் தான். இசை அடிமைகள்.
அவரை ரசிக்கக்கூடிய ஒரு அடிமைகள். அவரை வந்து ஒரு ஒரு அந்த நான் சொன்ன இல்லையா முதல்ல சொன்ன அதே வார்த்தை தான், குருமகா சன்னிதானமா பார்க்கிற அந்த சிஷ்ய கோடிகள் தான் உண்டே தவிர அங்கு நட்பு வட்டம்னா சம வட்டம் இல்லது. சரி, யாரையும் அவர் சமமா கருதல. எந்த புள்ளியில ரெண்டு பேருக்கும் மோதல் ஏற்பட்டது? எங்க வருது, நாங்க இளையராஜாட்ட ஒரு குணாதிசயம் உண்டு. நீங்கள் முதல் முறையாக ஒருவர் வந்து பாடல் வாய்ப்புக்காக வருகிற போது அவரோட பாடி லாங்குவேஜ் என்னவா இருக்கு, அவர் உடல் மொழி என்னவா இருக்கு. முதல் முறையாக ஒரு இயக்குனர் கதை சொல்லுகிற போது, அவரை பார்க்க வருகிற போது அவர் என்னவாக இருக்கிறார், அந்த உடல் மொழியில் ஏதேனும் ஒரு மாற்றம் அவர் வெற்றிக்கு பின்னால் வந்தால் ஸ்டூடியோக்குள்ளே விட மாட்டார். ஓகே, இது பல இயக்குநர்களுக்கு நடந்திருக்கு. நீங்கள் வைரமுத்து அடையாளம் பெற்றதுனால அதை விவாதிக்கிறோம். பல பேர் அவர் ஸ்டூடியோக்குள்ளே விடலை. ஓகே, இந்த பட்டியலில் தங்கர் பச்சான், மிஸ்கின்னு, பாலா வரைக்கும் இருக்காங்க. திரும்ப நான் பயன்படுத்த மாட்டேன், நீ வராத என்று சொன்னது உண்டு. ஒருத்தருடைய வளர்ச்சியை அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நான் ஆசீர்வதிக்கிறேன் உன்னை, அவ்வளோதான், நான் வந்து உனக்கு வந்து இந்த வாய்ப்பு வழங்குறேன், அந்த இடத்துல தான் அவர் இருப்பார். அதை தாண்டி ஒருவர் வளர்கிற போது அவருடைய மாற்றங்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இந்த ஒரு குழந்தை மனம் மாதிரி தான், என்ன தான் கொண்டாடணுங்கிற ஒரு இடத்துலையே அவர் இருக்கார் பிடிவாதமாக. இளையராஜாட்ட அந்த குணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் தாஜ்மஹால் கட்டினேன், அதை ஃபோட்டோ எடுத்தவன் பெரியாளா, அவர் இசையை குறித்து மற்றவர் இசையை குறித்து அவருக்கு இருக்கிற மரியாதை தான். நான் எடுத்தது நான் கட்டினது தாஜ்மஹால், ஏன் இசையை காப்பி அடித்து இவங்க எல்லாம் பிழைக்கிறாங்க எல்லாரும், ஃபோட்டோ எடுத்தவன் பெரியாளா, இது இளையராஜாவுடைய ஆக்கமும். இல்லை, இந்த உளவியல் அவருக்கு உண்டு. இல்லை சார், இளையராஜான்ற ஒரு கலைஞன் உண்மையாகவே அவர் வந்து காலம் முழுவதும் பேசப்படுவான். அவனுடைய படைப்புகள், அந்த கலைஞன் கொடுத்த எல்லாமே வந்து இன்னைக்கும் பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்துருக்குது. ஆனால் இந்த மனநிலை என்ன, ஒரு படைப்பாளி ஒரு படைப்பு கொடுத்துட்டாரு, அது கொடுத்ததுக்கு பிறகு இது மக்களுக்கு போய் சேர்ந்தது தானே, மீண்டும் மீண்டும் அதற்கான காப்புரிமை கேட்கறது, காப்பிரைட்ஸ் கேட்கறதுன்றது இது சரியா? இந்த வாதம் சரியான ஒரு அவர் கேட்கக்கூடிய உரிமை தான் அப்படின்னு தான் சொல்ல முடியுமா? ஒரு இயக்குனர் வந்து ஒரு இசையமைப்பாளர்கிட்ட ஒரு கதை சொல்லி இந்த இடத்துல எனக்கு பாட்டு வேணும்னு கேட்குறாரு. சரி, அவர் அதை கிரியேட் பண்ணுறார், அந்த மெட்டை வந்து அவர் வந்து ஒரு கம்போஸ் பண்ணுறார் ஒரு இசையை. அந்த மெட்டுக்கு என்ன வரிகளை போடணும், என்ன வார்த்தைகளை போடணும்னு ஒரு பாடலாசிரியர் ஒர்க் பண்ணுறாரு. கிரியேட்டிவ் ஜாப்புங்கிறது ரெண்டு பேருக்கு தான். இந்த குரலால் பாடுறவங்களோ, இசைக்கிறவங்களோ, பின்னணி இசைக்கிறவங்களோ எல்லாருமே அந்த பாட்டை மேம்படுத்துகிறாங்க, அதுக்கு வண்ணம் பூசுகிறாங்க, அதை அழகுபடுத்துகிறாங்க, அலங்கரிக்கிறாங்க, அவ்வளோதான். கிரியேட்டர்ஸ் இந்த ரெண்டு பேர் தான், மியூசிக் டைரக்டரும் லிரிக் ரைட்டர் ரெண்டு பேருக்கு தான். ஓகே, பாடலாசிரியனுக்கு இசையமைப்பாளனுக்கு மட்டும்தான் கிரியேட்டிவிட்டி, படைப்பு ஊக்கம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது உருவாக முடியும் ஒரு பாடல். ஆமாம், இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு என் அனுமதி இல்லாமல், என் ரைட்ஸ் இல்லாமல் என் பாடலை நீங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது, வணிக ரீதியாக பயன்படுத்த. இப்போ வந்து முறையாக பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப்எம்மில் பாடல் ஒளிபரப்பாகுது, எத்தனை முறை ஒளிபரப்பானாலும் அதுக்கான ராயல்டி அவருக்கு போக தான் செய்யுது. அதில் வந்து யாரும் முறைகேடு செய்கிறதில்ல. அதாவது நிறுவனமயமாக்கப்பட்ட, வணிகமாக்கப்பட்ட இடங்கள்லேருந்து அவருக்கு முறையான தொகை செலுத்தப்படுது. நீங்கள் விமான நிலையத்தில் பாடல் ஒளிபரப்பாகுது அல்லது நட்சத்திர விடுதிகளில் வந்து இசைக்கப்படுது, அதுக்கான குறிப்பிட்ட தொகை அவருக்கு போயிடுது. இப்போ கோவிலில் கச்சேரி நடத்தினான், திருவிழாவில் கச்சேரி நடத்தினான், அவன் கொடுப்பானா, அவன் 50,000 வாங்கிட்டு கச்சேரி 1 லட்ச ரூபா வாங்கிட்டு பாட்டு பாடுறான்னு வச்சுங்க, அவன் வந்து இவர்கிட்ட அனுமதி வாங்குவானா? அனுமதி வாங்க மாட்டான். இப்போ காமராஜர் அரங்கம் மாதிரி பல ஆடிட்டோரியங்கள் இருக்குது, அங்கே வந்து இவருடைய பாடல்கள் போடுறான், வில்லிசை கட்சி கல்யாண வீடுகளில் போடுறான், இதெல்லாம் அனுமதி வாங்குவானா? அனுமதி வாங்க மாட்டான். இது மாதிரி என்னன்னா வெளிநாட்டில் பல நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் நடக்குது, பல இசை குழுக்கள் இயங்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே நீ வணிகமயமாக என் இசையை பயன்படுத்தினாலும் என்னை வச்சு நீ சம்பாரிச்சேன்னா என் அனுமதி பெறணுங்கிறது. இல்லை சார், எஸ்பிபி போன்றவர்கிட்ட எல்லாம் கேட்டது இது வரலாறு இருக்கு நமக்கு. அதெல்லாம் தான் அங்கெல்லாம் பிரச்சனை தொடக்கம். அதெல்லாம் அப்பதான் அந்த காப்புரிமை ஸ்டார்டிங். அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாரு, சின்ன சின்னதா தெரிஞ்சது. எஸ்பிபி பாடக்கூடாது என்னுடைய பாட்டைன்னு அவர் சொன்னது, அவருக்கு வாழும் காலத்திலேயே இது நடந்தது எஸ்பிபி இருக்கும்போதே. ஆனா சின்ன சின்ன கச்சேரிகள்ல, ஊர்ல, கிராமத்துல வந்து கோயில் திருவிழாக்கள்ல பாடுறதுக்கு கூட கேட்கிறாருன்றது ஏங்க. அதாவது என்னன்னா, சரியான ஒரு முறைங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, வணிக ரீதியாக யார் பயன்படுத்தினாலும் முன் அனுமதி பெறணும், எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ அது வந்து என்னன்னா பெரிய, அதாவது வந்து அவர் சிறு கச்சேரிகளுக்கு சொல்றாருங்கிற அர்த்தம் அல்லது, இதை பயன்படுத்தி வணிக ரீதியாக இப்போ டிக்கெட் போட்டு ப்ரோக்ராம் போடுற, நீ ஃபாரின்ல ப்ரோக்ராம் போடுற, அப்போ எஸ்பிபி கச்சேரிலாம் பெரிய லெவலில் வசூலாகும் இல்லையா, அப்போ அது வந்து அதுக்கு வந்து நீங்கள் அனுமதி பெறணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. ஆனால் அவனவனா பாடிக்கிட்டு இருக்கான், அது ஒன்றுமே பண்ண முடியல, அதை ஒழுங்குபடுத்த முடியல. அந்த காப்புரிமை அவருக்கு மட்டும் சொந்தமல்ல, அதை தான் வந்து வைரமுத்து இப்போ எடுத்திருக்காரு. ஆமாம்,
அது வந்து இசைக்கும் மொழிக்கும் இரண்டரை கலந்தது. நீங்க சொன்னதுதான் அவரும் சொல்றாரு, வைரமுத்து சொல்றதுதான் நீங்களும் சொல்றீங்க. ஒரே கருத்து. அப்ப ஆனா இவங்கெல்லாம் அதை கேட்கறது இல்லை. அதை தான் கோர்ட்டும் கேட்டிருக்குது, நீதிமன்றமும் அதான் சொல்லுது. நாளைக்கு பாடலாசிரியர் அது வந்து அதனுடைய ராயல்ட்டியுடைய இதே விதிமுறை என்னன்னா 2 பேருக்கு தான் உரிமை இருக்கிறது. அதனாலதான் நீதியரசர் என்ன கேட்கறாங்க, நீங்க அனுமதி கேட்கறீங்கல்ல, நீங்க உரிமை எனக்கு தான் இருக்குன்னு கேட்கல, பாடலாசிரியர் கேட்டால் நாங்கள் என்ன செய்யறதுன்னு அவங்க கேட்டாங்களா திருப்பி. அது காரணம் என்னன்னா பாடலாசிரியருக்கு உரிமை இருக்கிறது. அதைத்தான் அவர் முதல்ல வந்து எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு வைரமுத்து பதிவிட்டார். ஆணும் பெண்ணும் கூடி தான் வந்து ஒரு குழந்தை பிறகுது, குழந்தை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதா அது 2 பேருக்கு தான் சொந்தம். அதைத்தான் அவர் சொல்றாரு. அதற்கு பின்னாடி அவருக்கு ஒரு 2 தினங்கள்ல வந்து அது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டப்பெல்லாம் பெரிய ஒரு அலையா வாரல். அது அவர் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் படிக்காத பக்கங்கள்ங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது, ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் வைக்கணும்ல, பேர் வைக்காமல் ஸ்கூலில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா என்ன பேர் சொல்லி அழைப்பாங்க, அது படித்து பட்டம் வாங்குச்சுன்னா என்ன பேர் சொல்லி அழைப்பாங்க, அது கல்யாணம் பண்ணி வச்சேன்னா மாப்பிள்ளை பேர் என்னன்னு கேட்பாங்கல்ல. அதே மாதிரி அதுக்கு வந்து சொத்து எழுதி வைக்கிறேன்னா இன்னும் பேர் வெறும் குழந்தைன்னு எழுத முடியும், பெயர் வேண்டும்ல. ஒரு பாடலுக்கு முகமாகவும் முகவரியாகவும் இருப்பது மொழி தானே அப்படின்னு வைரம் சொல்கிறாரு. இதை உணர்ந்தவன் ஞானி, உணராதவன் அஞ்ஞானினாரு. அவர் இசை ஞானியை சொன்னார்னு கொந்தளிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுதான் வந்து கங்கை அமரை ஒரு பண்ணையார் மாதிரி பேசுகிறாரு. நாங்கள் தான் உங்களுக்கு பிச்சை போட்டோம், நாங்கள் தான் வாழை வச்சோம், நாங்கள் அவருடைய போட்டோ வச்சு நீங்கள் கும்பிடணும், இப்படிலாம் அவர் பேசுகிறாரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பஞ்ச அருணாச்சலத்திட்ட ஒரு முறை கேட்டாங்க, அன்னக்கிளி படத்தில் நீங்கள் வந்து இளையராஜாவுக்கு இசை வாய்ப்பு கொடுத்தீங்க, நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்கல்ல, ஒருவேளை நீங்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் இளையராஜா வந்திருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. பஞ்ச அருணாச்சலத்திட்ட கேட்குறாங்க. அவர் எவ்வளோ பெரிய பண்பாளர். அவர் பதில் சொன்னார், இளையராஜாவுக்கு இருக்கிற திறமைக்கு வேறொரு தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தி இருப்பார், அதிர்ஷ்டவசமாக பஞ்ச அருணாச்சலம் பெயர் முதலில் வந்தது கடவுள் எனக்கு செஞ்ச புண்ணியம்ட்டார். சரி, இந்த மனநிலையில் இவங்க பேசலை. கங்கை அமரன் என்ன சொல்கிறார் தெரியுமா, நாங்கள் தான் உன்னை ஏற்றி விட்டோம், நீ வாழ்கிற வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை. அப்போ வைரமுத்துக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது இளையராஜாவா, கவிதை கற்றுக் கொடுத்தது யாரு? அவர் துறையில் அவர் வித்தகர், உங்கள் துறையில் வந்து இசையில் நீங்கள் வித்தகர், பாடல் எழுதுறதுல அவர் வித்தகர். அவர் திறமைக்கு நீங்க எப்படி உரிமை கொண்டாட முடியும்? இந்த மோதலில் இப்போ வந்து திடீர்னு இதை பெரிதாக்கியது கங்கை அமரன் சொல்ல வரீங்களா? கங்கை அமரன் இளையராஜா குறித்து கடந்த காலங்களில் வைத்திருக்கக்கூடிய நேர்காணல் 2 பேருக்கும் 13 வருடமா பேச்சுவார்த்தை கிடையாது. இளையராஜாவுக்கும் கங்கை அமரனுக்கும் இப்பவும் விரட்டி விட்டாரு. இப்பவும் இல்லை, இப்பொழுது மீண்டும் பேசியிருக்கிறாங்க. அந்த அம்பேத்கரை பற்றி ஒரு புத்தகம் வந்தபோது, மோடியை பற்றி ஒரு புத்தகம் வந்தபோது அம்பேத்கரை வந்து மேற்கோள் காட்டி எழுதினார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் அவங்க மீண்டும் வந்து ஒருவரை சந்தித்தாங்க. ஏறத்தாழ இளையராஜாவுக்கு அப்பொழுது எழுந்த எல்லா கண்டனங்களும் கங்கை அமரனுக்குரியதுதான். இவர் தான் ஏற்பாடு செஞ்சது. சரி, அவருக்கு பையன் ஒரு பங்களாவை காப்பாற்ற போய் அவர் பாஜகவுக்கு போய் இவரை மாட்டி விட்டுருக்காரு. இப்ப அதனால முழுக்க கங்கை அமரன் கடுமையான விமர்சனங்களை வந்து இளையராஜா மேல வச்சிருக்காரு. ஆமா, வைரமுத்து நாகரிகமான ஒரு விமர்சனம் வைக்கிறாரே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் இளையராஜாவை நிறைய புகழ்ந்து அவர் பேசியிருக்கிறார். தனக்கு வாழ்வு தந்தவர்னு அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் அவதூறுலாம் வந்து வைரமுத்து செய்யலை. வைரமுத்து சமரசம் செய்து கொள்ள தான் விரும்பினார் பலமுறை. இளையராஜா தான் அதுக்கு அனுமதிக்கலை. விட்டு கொடுக்க அவர் தான் தயாராக இல்லை. 80களில் தொடங்கிய வைரமுத்து இளையராஜா பயணம் வெறும் 6 ஆண்டு காலம் தான். 86ல் அது முடிவுக்கு வந்துருச்சு. ஒரே ஒரு தேசிய விருது 85ல் முதல் மரியாதை பூங்காற்று திரும்புமா. பூங்காற்று திரும்பவே இல்லை, இசை பூங்காற்று ரெண்டும். அதாவது தமிழன் வந்து பல சொற்களை கையாளுவான். திருமணம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, மனம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, திருமணம்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறான்? இப்போ கல்யாணங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, திருமணம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த திருவை தூக்கிடுங்க. இந்த மனம் முடித்தல்னு ஒரு வார்த்தை சொல்கிறான்ல, அது ஏன் தெரியுமா சொல்கிறான்? காற்றோடு ஒரு வாசம் கலக்கிறது. ஒரு பூவினுடைய வாசம் வந்து காற்றோடு கலக்கிறது. காற்று தனியாகவும் பூவினுடைய வாசனை தனியாகவும் நீங்கள் திரும்ப பிரிக்க முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வாழ்க்கையில் சந்தித்து கொண்டால் மீண்டும் அவர்கள் பிரிந்து விடக்கூடாதுன்னு தமிழை நினைக்கிறான். அதனால மனம் முடித்தல்ங்கிற வார்த்தை சொல்கிறான். ஒவ்வொன்றுக்கும் தமிழுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம். ஒரு 2000 வருடத்திற்கு மேலான தமிழர் வாழ்வியலில் எத்தனையோ கலை சொற்களும் எத்தனையோ அபூர்வமான விஷயங்கள் இருக்குது. நான் இன்னொன்று சொல்கிறேனே, இந்த புது கவிதைன்னு ஒன்று வர்ற வரைக்கும் எல்லா கவிதைகளுமே செய்யுள் வடிவம் தானே, மரபு தானே. நமக்கு இந்த 100 ஆண்டு காலத்தில் தான் சிறுகதை, கட்டுரை, நாவல் வேற வடிவங்கள்லாம் கிடைச்சிருக்கு. உரைநடை வடிவங்களுக்கு வெறும் 100 ஆண்டு கால வரலாறு தான் இருக்கு. பல நூற்றாண்டு 1000 ஆண்டு கால வரலாறு கவிதைக்கு இருக்கு. ஒவ்வொரு கவிதையுமே பாடல் தான். இதோ இளையராஜா வந்து தான் பாட்டு நமக்கு போட்டாருங்கிறது அல்ல. இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் படத்தில் பல்லாண்டு வாழ்கங்கிற படத்தில்
அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. அப்போ திருவள்ளுவர் வந்து மியூசிக்டரா எப்படி அதை மெட்டுக்கு எழுதுனாங்களா? இது எப்படி பாட்டா வருது? இது எப்படி வருது சொல்லுங்க? நீங்கள் ஒவ்வொரு பாடலையும் அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாமே. நீங்கள் திருவாசகத்துக்கு அவர் இசையமைக்கிறாரே, நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் எழுதக்கூடிய உரைநடைக்கு இசையமைக்க முடியுமா? அது ஏற்கனவே இசை இருக்கு. சரி, பாரதியார் பாடல் இருக்குன்னா பாரதியார் பாடலுக்குள்ள ஏற்கனவே இசை இருக்கு. நீங்கள் தமிழ் வாத்தியார் சாதாரணமாக பாடம் நடத்தும் போதே பாருங்க, வசந்தவல்லி பந்து பயின்றான்னு சொல்லும் போதெல்லாம் அந்த சந்தத்துக்குள்ள இவனே ஒரு பாட்டு மாதிரி தான் பாடுவான். கேட்குறவனும் பாடுவாங்க, சொல்கிறவனும் பாடுவான் இல்லையா? அப்போ எல்லாவற்றுக்குள்ளேயுமே ஏற்கனவே இசை இருக்கிறது. கவிதை இசை இல்லாமல் பிறப்பதே கிடையாது. அந்த இசையில் இருந்து நீங்கள் எடுத்து தான் நிறையா பாடல்களே பண்ணியிருக்கீங்க. நிறைய தமிழ் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அந்த ஓசை நயம் சந்த நயங்களில் இருந்து ஏகப்பட்ட பாடல்களை இளையராஜாவே பண்ணியிருக்காரு. சரி, அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நாற்று நடுறாங்க, உழவு செய்கிறாங்க, எத்தனை குலவை சத்தம் போடுறாங்க, கோவில்களில் வந்து திருவிழாக்களில் குலவை போடுறாங்க, எத்தனையோ சத்தங்கள் இருக்குல்ல, எத்தனையோ பாடல்கள் இருக்குல்ல. அப்போ நடவு செய்கிற பாடல்கள்லாம் யார் வந்து ரைட்ஸ் வாங்குறது? அந்த பாட்டை தூக்கி நீங்கள் வந்து சினிமாவில் போட்டிருக்கீங்களா இல்லையா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஆன வாரத பாருங்கடி, ஆன அழகர் வாரத பாருங்கடி, ஆன மேல அழகர் தான் ஒய்யாரமா வரடி, தான தந்தன தான தந்தன தான தந்தன தானே அப்படி கும்மி பாட்டு இருக்கு. ஆமாம், இந்த பாட்டை வந்து இந்த சந்தம் இருக்குல்ல, இதனுடைய ரிதம் இருக்குல்ல, இதை அப்படியே கொண்டு வந்து வச்சுதான் ஆயிரம் தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, இங்கு 2 ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை, கோவிலில் காதல் தொழுகை ஆயிரம் தாமரை. இப்போ இந்த கும்மி பாட்டுக்கு ரைட்ஸ் இவர் கொடுப்பாரா? இளையராஜா கொடுப்பாரா? எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது. அந்த கர்த்தரை நாம் துதிப்போம், அந்த இயேசுவை நாம் துதிப்போம், அல்லேலூயா அல்லேலூயா. சர்ச்சில் உள்ள பாடல். எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டு, புது உறவு புது வரவு. இதெல்லாம் யார் ரைட்ஸ் கேட்கறது? பாதிரியார் வழக்கு போடுறதா? என்ன கேட்குறேன்னா, குயில்கள் பாடுகிற சத்தங்கள்ல இருந்து, பறவைகள் இசைப்பதில் இருந்து, அலைகளின் சத்தத்தில் இருந்து எல்லா இடத்திலும் இசை இருக்கிறது. ஓசை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஓசைகளுக்குள்ள பூராமே ஒழுங்குபடுத்தப்பட்ட இசை இருக்கிறது. ஸோ கவிதையும் மொழியும் அது பிறக்கும் போதே, அது வரிகளா வரும்போதே அது இசையோட தான் பிறக்கிறது. இப்போ நான் ஒரு இசை ஆசிரியர், நியாயமா பார்த்தா வைரமுத்து தான் அடிக்கடி காப்பிரைட்ஸ் கேட்டுருக்கணும், அவர் தான் கேட்கணும். இப்போ நீங்கள் ஒரு இசை ஆசிரியர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் மேடையில் பேசும்போது ஏன் எல்லாரும் ரசிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஒரு இசை ஆசிரியர் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் நல்லா பேசுகிறேன் அதனால் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சிரிச்சிட்டாங்க. நல்லா பேசுகிற அறிவாளிகள் எவ்வளோ பேர் இருக்கான், அறிஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கான், அவங்க பேச்செல்லாம் எடுபடுதா? பேராசிரியர்கள், சிந்தனையாளர்கள், திறனாய்வாளர்கள், துணைவேந்தர்கள் பேச்சு, நீதியரசர்கள்லாம் பேசுகிறான். யாராவது கேட்குறானா? எந்திரிச்சு பேர் கொத்து கொத்தா வேற போகிறேன் அஞ்சரை கூட்டம். ஆமாம். அப்போ அவங்க எனக்கு திரும்ப சொன்னாங்க, உங்களுடைய அறிவுக்காக யாரும் இல்லை, பேச்சுக்குள்ளே ஒரு ரிதம் இருக்கு, நீங்கள் குரலை உயர்த்தி பேசுகிறீங்க, அது ஒரு உச்சஸ்தாயி. என்ன அப்படி ஆயிடுச்சையா அப்படின்னு சொல்லும்போது குரலை நீங்கள் குறைக்கிறீங்க. இந்த ஆரோகணம் அவரோகணம்லாம் சொல்லுவாங்க இசையில். குரலினுடைய உச்சத்துக்கு போவதும் தாழ்ந்து, இதுக்குள்ள ஒரு ஓசை நயம் இருக்கு. இந்த ஓசை நயத்தினால தான் ஒரு மேடை பேச்சாளர் வந்து மக்களை பார்த்து பேசுகிற போது அந்த ஒட்டுமொத்த கூட்டமும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டமும் ஒரு பேச்சாளனுடைய குரலுக்கு ஏன் கட்டுப்படுதுன்னா அதுக்குள்ள ஒரு ஓசை நயம் இருக்கு. ஆமாம். அப்போ டியூன் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் சப்தம் இருக்கிறதோ அங்கே பூரா இசை இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இளையராஜாவே இதுக்கு சாட்சி. நம்ம சொல்கிறது இல்லை, அவர் இசைஞானியே சொல்லிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, கடலோர கவிதைகள் பாட்டில் அடியாத்தாடி அப்படின்னு ஒரு பாட்டுக்குல, ஆமாம், இந்த டியூன் எப்படி போட்டிங்கன்னு ஒரு முறை கேட்குறாங்க ஒரு நேர்காணலில். என்ன தெரியுமா சொன்னார், அலை ஓசை தான் இந்த டியூன்னாரு. அலை எப்படி போகும்? அடியாத்தாடி அப்படி தானே வரும். ஆமாம். அந்த குரல் ஏற்ற இறக்கம் பார்த்தீங்கன்னா அலையோட அவர் ஏற்றது இறக்கம் தான். அலைச்சத்தம் தான். போகுதே போகுதே பாருங்க, ரயில் சத்தம் கேட்கும் அதில். அப்போ ரயிலில் பிரிஞ்சு போவாங்க அதானே. ஆமாம், ரயில் சத்தம் கேட்கும் அதில். அப்போ எல்லா சத்தங்களுக்குள்ளேயும் ஒரு இசை இருக்கிறது. அப்போ இந்த நேச்சுரல்ஸில் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய ஒலிக்கெல்லாம் யார்கிட்ட போய் ரைட்ஸ் வாங்குறது? சரிகம பதனியே குயில்களின் சத்தம் தான், பறவைகளின் சத்தம் தான். பறவைகளின் சத்தத்தில் தான் சரிகம பதனி பறந்துச்சுன்னு சொல்கிறான் இசையறிஞர்கள். அப்போ பறவைகள் ரைட்ஸ் கேட்குறதா? யார்கிட்ட இருந்து கேட்குறது? அப்போ அலைச்சத்தத்துலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, ஒன்னொன்னுலேருந்து வேறு வேறு சப்தம் கேட்குறது.
நீங்கள் வழிபாடுகளில் இருக்கக்கூடிய ஓசைகளில் பூராமே இசை இருக்கிறதுல, இங்கே எந்த வழிபாட்டிலையுமே நீங்கள் வந்து இசை இல்லாமல் எதுவுமே கிடையாது. இப்போ இஸ்லாம் வந்து இசைக்கு எதிரானதுன்னு ஒரு கருத்து இருக்குல்ல. ஆமாம். குரான் ஓதுகிறவர்களுக்கு தெரியும், குரான் ஓதுகிற இஸ்லாமியர்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே டியூன் இருக்குது, அது ராகம். இசை ஹராம் என்றால் அந்த குயில்கள் கூவுவதை முதலில் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சூஃபி சொல்லியிருக்காரு. குயில்கள் பாடுவதை முதலில் நிறுத்த சொல்லுங்கள், அப்பொழுது சொல்லுங்கள் இசை ஹராம் என்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் எல்லா மொழிகளுக்குள்ளேயும் நீங்கள் வந்து இலக்கியமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, திருவாசகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வடிவத்துக்குள்ளேயுமே இசை இல்லாமல் இல்லை. அதனால் இசையை யாரும் கண்டுபிடிக்கல, இசை ஏற்கனவே இங்கே இருக்குது, காற்று மாதிரி தான் அது இருக்குது. அதை என்னன்னா நீங்கள் வெளியில் பிரபஞ்சத்தில் கேட்கிற எல்லா சப்தங்களையும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஒளிப்பதிவு கூடத்துக்கு நீங்கள் அழைத்து வருகிற வித்தையை நீங்கள் அறிவியல் பூர்வமாக செய்கிறீங்க. அதனால தான் இசை ஒரு தந்திரம்னு சொல்கிறாங்க சிலர். அது ஒரு மேஜிக் தான். அந்த மேஜிக்கை சில பேர் நிகழ்த்துறான், அவ்வளோதான். அதனால் இப்போ எல்லாருக்குமே அந்த இது உண்டு. இப்போ நீங்கள் எல்லா இசையமைப்பாளர்களுமே வேறு வேறு ராகங்களை வேறு வேறு பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் கோவிலில் வந்து ஒரு சாங் இருக்குது, ஒரு காலையில் எழுந்தவுடனே ஒரு சாங் வரும். நாத விந்து கலாவி நமோ நமோ புரண புஷ்கல சீதா நமோ நமோ தரண தரதானே அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. இந்த ஓசையை அப்படியே எடுத்துக்கிட்டு, இதனுடைய இந்த ராகத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு காதல் பாட்டு ஏஆர் ரஹ்மான் பண்ணுறாரு. தானன்ன தானன்னே 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 தானன்ன தானன்னே தானன்னே தரண தரதானே என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் பெயர் சொல்லுமே. இப்போ இதுக்கு என்ன செய்யறது? பாட்டு காப்பி ரைட்ஸ் கேட்கறதா? எல்லாமே இருக்குல்ல. காக்க காக்க கணபதி காக்க நோக்க நோக்க இதெல்லாம் இருக்குல்ல. தேவா வந்து ஒரு காதல் பாட்டு பாடினா கூட பரவாயில்ல, அதை தாண்டி செக்ஸியாவே ஒரு பாட்டு போட்டாரு. சரி, 18 வயது இல்ல மொட்டு மனது ஏங்குது பாய் போட. தேவா போட்டனால தப்பிச்சிட்டாங்க, வேற ஆள்னா மத பிரச்சனை கிளப்பி விட்டுருவாங்க இல்லையா? ஆமா. இப்படி எல்லா ராகங்கள்ல இருந்தும் எல்லா சப்தங்கள்ல இருந்தும் நிறைய விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. திருப்புகழ் எல்லாமே இசையமைப்பதற்கு தோதாக ஏற்கனவே அதற்குள்ள வந்து ஒரு ராகம் ஒளிந்து கிடக்கு. சரி, அதை கண்டுபிடிக்கிற வேலையை தான் அவங்க செய்யறாங்க. அது நான் இன்னும் சுருக்கமா சொல்றேன். ஒரு பாறைக்குள் ஏற்கனவே சிற்பம் இருக்கிறது. சிற்பத்துக்கு தேவையில்லாத பகுதிகளை உளியால் வெட்டி எடுப்பது தான் சிற்பியின் வேலை. அவன் சிற்பமே செதுக்கல, சிற்பத்துக்கு தேவையில்லாததை அவன் தட்டி வெளியே அனுப்புகிறான், அவ்வளோதான். அது சிற்பமாகி விடுகிறது. ஆமாம், இசையும் அதுதான். எல்லா இடங்களிலும் ஓசை இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்தி நமக்கு தேவையான ஓசைகளை ஒழுங்குபடுத்துறத இசையமைப்பாளன் செய்கிறான், அவ்வளோதான். பிரபஞ்சம் முழுக்க இசையால் நிரம்பியிருக்கு. ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் வைரமுத்து பேசுகிறாரு, அதற்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன பண்ணையார் மனநிலையில் தான் கங்கைமரன் பேசியிருக்காருன்றதுக்கு ஒரு வார்த்தை என்னென்னா, இதுக்கு நீங்கள் ஒன்றும் பதில் கொடுக்க தேவையில்ல, நானும் எதுவும் நன்றியெல்லாம் சொல்ல மாட்டேன், இதோட விட்டுருங்க இதை அப்படின்னா, இது ஒரு தொடக்கம் மாதிரி ஆகிப்போச்சு மறுபடியும். இல்லை, அவர் பதில் சொல்லாதனா முதல்ல வந்து அந்த பதிலுக்கு வந்து அவர் அதாவது மிக நீண்ட காலமாக 1000 ஆண்டு காலத்திற்கான மொழியை வந்து நீங்கள் வந்து ஒரு இசையமைப்பாளன் வந்து எப்படி வந்து முழுமையான உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இளையராஜா ஒரு ஆகச் சிறந்த மண்ணின் இசைகளை வந்து நமக்கு கொடுத்தவர். அவர் வந்து இந்திய இசையின் அடையாளம், அதாவது மண்ணின் இசைக்கான ஒரு அடையாளம் அவர். ஆனால் அவரையும் தாண்டி, இவருடைய ஆயுள் காலத்தை தாண்டி தமிழ் மிக நீண்ட காலமாக இருக்குல்ல. அப்போ ஒரு மொழி சார்ந்தவனை வந்து நீங்கள் எப்படி வந்து வெறும் இசையால் எப்படி நீங்கள், நான் என்ன கேட்குறேன், இப்போ திருவள்ளுவர் காலத்தில் யாரும் இசையமைப்பாளர் இல்லையா? கம்பராமாயணம் எழுதின காலகட்டத்தில் யாருமே இசைக்கலைஞர் இருக்க மாட்டானா? உலகம் தோன்றின காலத்திலேருந்து இசை சார்ந்தும் இருப்பான். என்னைக்கு முதல் முறையை சத்தம் எழுப்பினான்னா அன்னையிலேருந்தே அது அந்த ஓசையே இசையாக தான் மாறி இருக்கும். ஏன் அதுக்கெல்லாம் பதிவு இல்லை? அதனால் உலகத்தில் வந்து ரெக்கார்டுங்கிறது வந்து என்னென்னா, ஆயிரக்கணக்கான மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்கான். ஆனால் தமிழனுக்கு அடையாளம் ஒரு திருக்குறள் தான், ஒரு திருவள்ளுவர், ஒரு கம்பன், ஒரு பாரதி, ஒரு பாரதிதாசன், அப்படி தான் இருக்க முடியும். நீங்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைய தலைமுறை கேட்குமா? அனிருத் பாட்டு கேட்குற 2K கிட்ஸ்கிட்ட போய் எம்.எஸ். விஸ்வநாதன் பாட்டை போட்டு கேட்பானவன். தியாகராஜ பாகவதர் வந்து வரப்போறாருன்னு முதல் நாளே ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்து கிடந்திருக்காங்க. இன்றைக்கு அந்த தலைமுறைக்கு தெரியுமா அவர் சூப்பர் ஸ்டார்னு? MKTன்னு ஒருத்தர் இருந்தார், அப்படி இப்போ தெரியுமா? தெரியாது. அப்போ இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வரும், இன்னொரு காலகட்டத்தில் இல்லாமல் போயிடும். இந்த சினிமாவுடைய புகழ் மகுடம்ங்கிறது ரொம்ப ஒரு தற்காலிகமானது.
ரகுமான் வரும்போது இளையராஜா காணாம போயிட்டார்ல. இல்லை, அதை 2 பேர்ல யார் உணர்ந்தவங்க சார்? எல்லாம் ஒரு காலம் தான், அடுத்த நிலைக்கு நம்ம போய்டும். ஆனால் முழுமையாக நான் தான் காலம் முழுவதும் போற்றப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும்ன்ற மனநிலையில் இவங்க 2 பேர்ல யார் இருக்காங்கன்னு நான் கேட்குறேன். வைரமுத்து 2 பேருமே இருக்காங்க. அதான் பிரச்சனைக்கு அடிப்படை. யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்குற இடத்துல இல்லை. ஓகே, நான் தான் டாப்பு, மீதி எல்லாம் டூப்புங்கிறதான் பிரச்சனை. 2 பேருக்குமே ஒரே மனம். அதுதான் நான் சொன்னேன், ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. ஆனால் வைரமுத்து வைரராஜாவோடு சமரசத்தை விரும்பினார். அந்த காம்ப்ரமைஸ்க்கு யாருமே வழிவகுக்கலையே. ஏன் எத்தனை ஜாம்பவான்கள் அன்றைக்கு இருந்தாங்க? ஏன் இளையராஜாவுக்கு 2 பேருக்கு நெருக்கமாக பாரதி ராஜா இருந்தார் இல்லையா, அவரால் முடியல, ஒத்துழைக்க மறுத்துட்டாரு. இளையராஜா அதை மறுத்துட்டார். இளையராஜா விட்டு கொடுக்க தயாரா, தன்னை தாண்டி வளர்ந்த ஒருவரை ஏற்றுக்கொள்ள தயாரா. ஆனால் இளையராஜா வைரமுத்தை கைவிடும் போது வைரமுத்து இதோட காலி ஆயிடுவார் என்று நினைச்சார் அவர். இளையராஜா நினைச்சார், நான் பார்த்து ஒருத்தனை உருவாக்குறேன், நான் பார்த்து ஒருத்தனை கீழே போடுறேன் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனநிலை அவருக்கு உண்டு தான். இல்லை, வைரமுத்துவுக்கு இந்த நிலைனா வைரமுத்து போல பாடலாசிரியர்கள் அவரோட இருந்திருப்பாங்களா? அவர்களை மிக மிக மோசமாக தான் நடத்தியிருக்காருங்கிறத உண்மை. அவரால் வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அவரோடு பணியாற்றிய பல பாடலாசிரியர்களை ரொம்ப பர்சனலாக நான் அறிவேன். அவர்களை யாரையுமே தன்னை தனக்கு நிகராக அவர் கருதியதே கிடையாது. அவருக்கு பின்னாடி வைரமுத்து போனதற்கு பின்னாடி பழனி பாரதி, அறிவுமதி, நாமுத்துக்குமார், நிறைய பாடலாசிரியர்கள் வரிசை உண்டு. யாரையுமே அவர் கொண்டாடினதா வரலாறே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சிறந்த வரிகள் வரவிடாமல் பார்த்துக்கிட்டார். அதுதான் உண்மையும் கூட. தன்னை தாண்டி கவிஞர்கள் பிரகாசிக்க கூடாதுங்கிற உள்ளுணர்வு அவருக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கு. அதனால சிறந்த பாடல்களே வரல. இப்போ நீங்க எம்.எஸ். விஸ்வநாதனுடைய வரிகள் மாத்துவாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதாவது எந்த பாடலை அவர் ஒரு மெட்டு போட்டாலும் முதல் வரி அவர் தான் எழுதுவார். யாரு? இளையராஜா. அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேலாம் வைரமுத்து எழுதுறாரு. இளையராஜா எழுதினாரு. முதல் பல்லவி அவர் தான் எழுதுவார். வைரமுத்து என்னவா எழுதியிருந்தாரு? அடுத்தடுத்த வரியை ஃபாலோ பண்றதான். அவர் முதல் அடி அவர் தான் எடுத்து கொடுப்பாரு. மற்றவர்கள் அதை பின்பற்றுவாங்க. ஒரு பாடல் ஆசிரியர் பாடல் எழுதும்போது ஒரு இசையமைப்பாளரா இளையராஜா வரியை தொடங்கி வைக்கிறது அவர் தான். ஆமா, எந்த எல்லா பாடலாசிரியர்களுக்குமே தொடக்க பாடல் அவர் ஒன்று பண்ணியிருப்பார். அவர் ஒன்று ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதாவது சினிமாவில் அதை டம்மி லிரிக்னு சொல்லுவாங்க. இசைஞானிகிட்ட போய் அதை டம்மி லிரிக்னு சொல்ல முடியாதுனால அவர் ஒரு பாட்டு போட்டு வச்சிருப்பாரு. அவரை மீறக்கூடாதுங்கிறக்காக முதல் வரியை விட்டு கொடுத்துட்டு மிச்ச வரி தான் எழுதுவாங்க அவங்க எல்லாரும். அது எல்லாருக்குமே உள்ளது. எல்லா இசையமைப்பாளர்களும் அப்படிதான் பண்ணுவாங்களா? இல்ல, எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. மற்ற இசையமைப்பாளர்கள் டம்மி வேர்ட்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அதை நீக்குவதற்கான உரிமையை கொடுப்பாங்க. இவர்கிட்ட அந்த அதிகாரம் அதிகம்ங்கிறதுனால இசையில ஒரு சர்வாதிகாரமா அவர் அனுமதிக்க மாட்டார் யாரையும். அதான் அதுல இருக்கு. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் இனி ஒட்டாதுன்றது நல்லாவே தெரிகிறது. ஆனால் இதை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிட்டாரு கங்கை அமரன். ஆனா கங்கை அமரன் கடந்த காலங்களில் அவங்க அண்ணன் இளையராஜாவை பற்றிய நிறைய விமர்சனங்கள், வாய்ப்புகளை தட்டி பறித்தார், என்னை ஒழிச்சு கட்டினாரு அப்படிலாம் பேசியிருக்கேன். ஆமா, இன்னைக்கே இந்த கோபம் கங்கை அமரனுக்கு இல்ல, அது இளையராஜா தரப்புல இருந்து ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு உள்நோக்கத்தோட தான் செய்யறாரு. அதாவது இளையராஜா மகிழ்ச்சி அடையணுங்கிறக்காக தான் செஞ்சிருக்காரு. தனக்கு எதிராக ஒருத்தர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்கு பதிலடி கொடுக்கணுமே அப்படிங்கிறக்க. ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதோடு வைரமுத்து ஒளிந்தார் என்று நினைக்கிற போது அவர் பல இசையமைப்பாளர்கள் கூட பணிபுரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேடேறி ரகுமான் வந்ததற்கு பின்னால் ஒரு 30 ஆண்டு காலம் ரகுமானோட பயணித்து இவர்கிட்ட ஒரு தேசிய விருது வாங்கினார் 1985. அதுக்கு பின்னாடி 6 தேசிய விருதுகள் வாங்கிட்டாரு. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் எல்லா விருதும் வாங்கி, நாவல்லையும் சாகித்ய அகாடமி வாங்கி அவர் கவி பேரரசு பட்டம் வரைக்கும் போயிட்டார். தனக்கு இணையான ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அந்த இணையான இடத்தை தாண்டி அவர் போயிட்டார். அதனால அவர்களுக்குள்ள மீண்டும் சாத்தியம் கிடையாது. சார், இளையராஜா என்ற ஒரு ஞானி, இசை ஞானி, அவர் மட்டும் இல்லைன்னா இரவுகள் செத்து போயிருக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை நானுமே ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மதுரை பகுதிகளில் உங்கள் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 4 இளையராஜா பாட்டு தூரம்பா மதுரையிலேருந்து. 4 இளையராஜா பாட்டு தூரம், அவ்வளோதான். பாடல்கள் தான் தூரம், மைல் கணக்கு கிடையாது, கிலோமீட்டர் கணக்கு கிடையாது. 7 இளையராஜா பாட்டு கேட்டேன்னு வச்சுக்க எங்க ஊர் வந்துடும். இவ்வளவுதான். அதனால நிறைய போக்குவரத்து, அதாவது நிறைய வாகனங்களுக்கு சரி பெட்ரோல் டீசல்னால வண்டி ஓடுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது இளையராஜா பாட்டுனால தான் எங்க வண்டி ஓடுதுன்னு சொல்லக்கூடிய பல ஓட்டுநர்கள், இரவு பயணிகள்லாம் நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் நம்மளும் ஒருத்தர் தான். நாமும் அவரை ரசிக்கிறவங்க தான். ஒரு உரிமையில தான் நம்ம திட்டுறோம். இன்னும் சிறந்தவராக இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற உணர்வுல தான் நம்ம திட்டுறோம். சரி சரி சரி. அது காரணம் என்ன சார்? அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் அப்படி ஏதேனும் அவர் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரா? இல்லை ஸ்டார்டிங்ல இருந்தே இளையராஜா அப்படிதானா? இல்லை, அப்படி இல்லை. புகழினுடைய உச்சிக்கு போக போக தங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே அவரை வியக்கும் போது
அந்த வியப்பை அவர்களே ஒரு காலகட்டத்திற்கு நம்ப தொடங்கிடுவாங்க. முல்லாவினுடைய ஒரு கதை உண்டு. முல்லா என்ன செஞ்சான்னா, ஒரு முறை ஒரு குதிரையை விற்கிறதுக்காக சந்தைக்கு போனான். அந்த குதிரையை வந்து சந்தையில் நிறுத்திக்கிட்டு, இந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா, இந்த குதிரை நடனமாடும், இந்த குதிரை மாதிரி எனர்ஜியாக வந்து போக முடியாது, இந்த குதிரை மாதிரி வேகமாக ஓட முடியாது அப்படின்னு குதிரையை குறித்து நிறைய வர்ணனைகள் பண்ணிக்கிட்டே வர்றான். சந்தையில் வந்து வாங்க வந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததில் ஒருத்தன் கேட்டான், இவ்வளோ நல்ல குதிரையை நீ எதுக்கு விற்கிற அப்படின்னு கேட்டான். குட் ஐடியா, நான் கூட்டு போகிறேன் குதிரைன்னு விற்காமல் போயிட்டான். திரும்ப தன்னை சுற்றி ஏற்படுத்துகிற பிம்பங்களை, அந்த பொய்யான பிம்பங்களை தானே நம்ப தொடங்குகிற ஒரு இடம் இருக்குது. அது எல்லா வெற்றி பெற்ற சினிமாக்காரர்களுக்குமே இருக்கிறது. அதனால தான் அவங்க அந்த ஓடாத படம் எடுக்கிற காலம் வரும் பார்த்தீங்களா, அது காரணம் என்னன்னா விமர்சனங்கள் அற்ற காலம். அது இங்கே பெரிய இயக்குனராக இருப்பாங்க, மகத்தான படங்கள் எடுத்துருப்பாங்க, எனக்கு அந்த டைரக்டாங்க இப்படி குப்பை படம் எடுத்தான் அப்படி சில பேர் கேட்பாங்க தெரியுமா. அது காரணம் என்னென்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக மாறிடுவாங்க. விமர்சிக்கிறவன் யாரும் வேலைக்கு இருக்க மாட்டான், அந்த வீட்டு வாசல் பக்கம் வரவிடாமல் பார்த்துக்குருவாங்க. மாற்று கருத்து உரையாடலே இருக்காது. நீங்கள் எந்த துறையில் வெற்றி பெற்றாலும் மாற்று கருத்துக்கான உரையாடல் நிகழாத இடங்களில் சர்வாதிகாரங்கிறது அரசியலில் மட்டும் கிடையாது, கலைத்துறையிலையும் உண்டு. தங்களை தாங்களே சர்வாதிகாரியாக டிக்ளேர் பண்ணி வாழ்றது ஒரு கற்பனை உலகத்தில் செஞ்சரிக்கிறவங்க தானே. அவங்கள யாரும் கண்டிக்கவும் முடியாது, நீங்கள் வழக்கும் போட முடியாது, யாரும் வந்து அவருக்கு மாற்று கருத்து சொல்லவும் முடியாது. இப்படி பல மனிதர்கள் வெற்றி பெற்று இருக்காங்க. இவர் வந்து ஒரு வாணி சோற்றுக்கு ஒரு சோறு மாதிரி தான். அவர் பல பேர் அப்படி இருக்காங்க. விதிவிலக்காகத்தான் ஒரு சில இசையமைப்பாளர்கள் தங்களை அப்படி கருதி கொள்ளாதவர்களும் இருக்காங்க. இப்போ எம்.எஸ். விஸ்வநாதன் போன்றவங்கலாம் அப்படி கருதி கொள்ளாதவர்களாகவே இருந்திருக்காங்க வாழ்நாள் முழுக்க. பாரதி ராஜா இளையராஜாவையும் விட்டு கொடுக்க மாட்டாரு, வைரமுத்துவையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவராலே முடியாத அளவுக்கான மோதலாக தான் இது இருந்திருக்கு. அதாவது எந்த இடத்துலயாவது பாரதி ராஜா சொல்லியிருக்காராமா சார், யார் மேல இந்த தவறு, இதை வந்து ஏன் சரிப்படுத்த முடியல அப்படின்னு எங்கேயாவது பாரதி ராஜா பேசியதாக உங்களுக்கு எதுவும் தகவல்கள் இருக்கா சார்? அதாவது பாரதி ராஜா வந்து பேசாமல் இல்லை, அது நடைமுறைக்கு சாத்தியப்படாமல் போன போது, ஒரு சமரசம் ஏற்கப்படாமல் போகிற போது, பல முறை வந்து அது வைரமுத்தே இறங்கி வந்து அதற்கான சூழலை மாற்ற வேண்டும் என்று நினைத்த போதுனா அது வெற்றி பெறலை. வெற்றி பெறாத போது ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருக்குமே ஈகோ இருக்குல்ல, சீப்போடான்னு விட்டுருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கைவிட்டாங்க. அதான் உண்மை. தவிர சமரசத்திற்கு முயற்சி செய்யாமலாம் கிடையாது. இளையராஜா இல்லாமலே வைரமுத்து பல படங்களுக்கு வந்து போனதுக்கே வைரமுத்து தானே காரணம். நீங்கள் கிழக்கு சீமையிலேயே போனதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வித்யாசாகரை வச்சு பசும்பொன் படம்ங்கிற படத்தில் வந்து பசும்பொன்னுக்கு இசையமைக்கும் போது வித்யாசாகருக்கு போனதாக இருக்கட்டும், கொடி பறக்குதுங்கிற படத்துக்கு வந்து ஒரு இந்தி இசையமைப்பாளரோட பணிபுரிந்ததாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கு பின்னாடியுமே இளையராஜாவே விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, வைரமுத்தை விட்டு கொடுக்கக்கூடாது இன்னும் பாரதி ராஜா நினைச்சதான காரணம். அதனால் அதற்கு வந்து சமரசம் தோற்று போனதுதான் மிக முக்கியமான காரணம். பெரும்பாலும் அவருடைய படைப்புகள் அவங்க மனைவி எழுதுவாங்க, இவர் பேரை போட்டுப்பாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. அதெல்லாம் தொடக்க காலத்துல அது ஒரு பொய். அதாவது அவர் மீதான அந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாம அவர் மனைவியும் கவிஞர்களால அவங்க தான் எழுதி கொடுக்குறாங்கன்னாங்க. இப்போ அவரும் அவருடைய மனைவியும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பிரிந்தே இருக்காங்க. இப்போ யார் எழுதி கொடுக்குறா? அது அந்த ஒரு தவறான விமர்சனம். சரி, அதனால அதெல்லாம் ஒரு அவர் மீது வந்து கொண்ட காழ்ப்புணர்ச்சியினுடைய உச்சம். அதை வைரமுத்தே வந்து வேறொரு வடிவத்தில் சொல்லியிருக்காரு. புகழ்ங்கிறது ஒரு பறவை, அந்த பறவை மேலே எல்லாருமே கல்லறிவாங்க. பறவை வந்து கல்லறிய முடியாத தூரத்துக்கு பறந்தால் விட்டு விடுவார்கள், இல்லை என்றால் கல்லறிவார்கள்னு சொல்லியிருக்காரு. அதனால புகழ் பெற்றவர்கள் மீதான ஒரு கல்லறிகிற முயற்சி தான் அது. சரி, அது உண்மை கிடையாது. 6 வருடத்தோடு முடிந்து விட்டது, அவ்வளோதான். இனி தொடங்காதா? அவ்வளோதானா? 6 வருடத்தோடு முடிந்தது. அந்த அலைவரிசை அவர்கள் பிரிந்ததுனாலேயே என்னமோ தெரியல, மீண்டும் மீண்டும் வந்து, அதாவது மும்தாஜா வந்து பிரிந்ததுனால ஷாஜகானுக்கு தாஜ்மஹால் மாதிரி அந்த பாடல்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் கேட்கிற பாடல்களாகவே இருக்குது. இளையராஜாவை வந்து நீங்கள் வைரமுத்து இல்லாமல் ரசிக்க முடியாது, வைரமுத்தை நீங்கள் இளையராஜாவை கழித்து விட்டு ரசிக்க முடியாது. 2 பேரும் வந்து அருகருகே இருந்த போதும் பிரிந்து விட்ட தண்டவாளங்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அந்த பாட்டு என்கிற ரயில் போய்கொண்டே இருக்கிறது. இல்ல, அந்த 86க்கு பிறகு நடந்த அந்த டிராவல்ல எதுவுமே இன்னும் ஈடு செய்ய முடியலையா என்ன? இன்னுமே 2 பேருடைய ஈகோ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தொடக்கத்துல வந்து ஒரு நூலாம்படம் மாதிரி இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா சுவராகி இரும்பு திரையாகி அப்படி விலகிருச்சு. சரி, இப்போ இவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு வைரமுத்துக்கு, அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் வந்து சாத்தியங்களே இல்லை, அந்த காலத்தை அவர் கடந்துட்டாங்க. ஆனால் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜா வைரமுத்தை பயன்படுத்த வேண்டும் விரும்பினார். சீனு ராமசாமியினுடைய படத்தின் மூலமாக சாத்தியமும் பட்டது. அதை வைரமுத்து கூட ஒரு பேட்டியில் சொன்னார், தந்தை தவிர்க்கிறார் மகன் தவிக்கிறார்னு சொன்னார். அது சொல்லியிருக்க தேவையில்லை, ஆனால் அப்படி சொன்னார் அவர். ரைட். அப்புறம் அது சீனு ராமசாமி படம். ஆனால் அதையும் ஒரு தடுக்கல இல்லை, ஒரு தந்தையா அதை செய்யல இல்லை. அவர் அதில் அவருடைய சுதந்திரத்தில் தடுக்கலை. அது ஒருவேளை சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு தடுக்கலையான்னு தெரியல. அடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்க 2 பேரும் பணிபுரிந்துட்டாங்க. அது வந்து அந்த தென்மேற்கு பருவக்காட்டுடைய இயக்குனர் சீனு ராமசாமியினுடைய அந்த இதில் வந்து தர்மதுரையில் வந்து அவங்க பணியாற்றிட்டாங்க. இடம்பொருள் ஏவல்ங்கிற படத்தில் தொடங்கினாங்க. அந்த படம் வெளிவரலை, ஆனாலும்
வைரமுத்து யுவன் சங்கர் ராஜா கூட்டணியாக அடுத்த தலைமுறைக்கு அது போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது, அதுவும் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ரசிக்கும் தன்மையோடு நீங்கள் சொன்னீங்க. ஒரு கவிஞராகவும் ஒரு எழுத்தாளராகவும் ஒரு உணர்வோடு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த வரலாற்று பதிவை நாம் அப்படியே மக்களுக்கு கொடுப்போம். இது ஒரு மோதல் குறித்தான ஒரு விவாதம், ஆனால் உண்மையிலே ஒரு காதல் தான் இது ரெண்டுமே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த காதலை உண்மையா அப்படின்றத மக்கள் சொல்லுவாங்க. ஒரு கண்ணதாசன் வரி இருக்கு, அதை மட்டும் சொல்லியிருக்கேன். அதாவது தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு, அதையே தூக்கி ஒரு தேன் குடத்திலே போட்டு விட்டால் மூழ்கி மூச்சடைத்து செத்தே போகிறது. எல்லா மனிதர்களும் எதை விரும்புகிறார்களோ அதை ஒரு நாள் கொன்று விடுவார்கள், அல்லது அந்த அந்த ஆசையே அவர்களை கொன்று விடுகிறது அப்படின்னு கண்ணதாசன் ஒரு வரி எழுதுவார். நாம் எதையெல்லாம் தேடுகிறோமோ அதுவே ஒரு நாள் திகட்டுகிறது, அல்லது காலம் அவர்களை பிரித்து விடுகிறது. அப்படி காலத்தால் பிரிக்கப்பட்ட இரண்டு மகத்தான கலைஞர்கள், ஆனால் படைப்பாக எப்பொழுதும் அவர்கள் இணைந்து கொண்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய பாடல் இணைந்து தான் ஒலிக்கிறது, அவர்கள் மட்டும் பிரிந்து விட்டார்கள். எஸ், காலமும் அவர்களுடைய படைப்புகள் நமக்கு வந்து நம் காதில் ஒலித்து கொண்டே தான் இருக்க போகிறது. அவர்களை பற்றி பேசும்போது இந்த மாதிரி ஒரு மோதல் சம்பவம் குறித்து ஒரு விவாதத்தை கொண்டு போகிறத விட ரெண்டு பேரை பற்றி தனிப்பட்ட முறையில் நான் நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் அதை தான் சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசமைக்கு நன்றி ராஜகம்பீரன் சார்.